இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த ஆக்சிடென்ட் பண்ண வச்சவங்க சரி, இவ்ளோ பிளான் பண்ணி என்ன சாகடிக்கணும்னு நினைச்சது யாரு? என்ன கொல்ற அளவுக்கு யாருக்கு என் மேல கோவம்? என்னடா உங்க மாமா வீணா ஆளை காணோம்? நம்ம பண்ண டென்ஷன்ல போய் சேர்ந்துருப்பாரோ? டேய், வாயை திறந்தா ஒரு நல்ல வார்த்தை கூட வராதா? என்னடா மனுஷன் இப்படி சாஞ்சிட்டாரு? நான் தான் சொன்னேன்லக்கா, காலையில நல்ல பயமூர்த்தி விட்டுட்டேன். யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருடா. இருமல் கூட வந்துருச்சு. ஆமாக்கா, நெக்ஸ்ட் கவலை, பயம், பொறுப்புன்னு எல்லாம் ஒண்ணு ஒண்ணா ஞாபகம் வந்து மாமாவை ஒரு வழி பண்ணிடும். பாக்கி கல்யாண பயத்தை மாமாவோட மூளைக்கு ஏத்திட்டோம்ல, இப்ப அந்த பயம் பண்ற வேலையை நம்ம பார்க்கணும். ஐயோ மாமா, ஐயோ என்ன மாமா, காலையில உற்சாகமா போனீங்க, இப்போ என்ன எப்படி வந்திருக்கீங்க? எல்லாம் உன் திஷ்டி தாண்டப்பட்டிருக்கு. சும்மா இருக்கா? திருஷ்டியும் இல்ல, ஒண்ணும் இல்ல. மாமாவை பார்த்தா ஏதோ கவலையா இருக்க மாதிரி தெரியுதே. சொல்லுங்க மாமா, என்ன ஆச்சு? நான் எவ்வளவு சுயநலமானவன், கொடூரமானவன், கையால் ஆகாதவன் இப்பதான் தெரியும். இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எதுவும் ஆகலைங்கிறது தான் என் வருத்தம். எதுவுமே செய்ய முடியலையேங்கிற வருத்தம். அம்மா, உங்ககிட்ட அர்ஜென்ட்டா பேசணும். சாப்பிட்டு அப்புறம் பேசலாம். போ. அம்மு, நீ சொல்லு. ஐயோ, நான் சொல்ல மாட்டேன், நீயே சொல்லு. நீங்க சொல்லுங்க. போட்டி போட சொல்லி நான் சொன்னேனா? நானும் அதுல நிக்கிறேன். என்ன குழந்தைங்க அவர்கிட்ட ஏதோ பேசணும்னு நினைக்கிறாங்க, ஆனா சொல்ல முடியல போல இருக்கே. ஏதோ சொல்லணும்னு ட்ரை பண்றீங்க போல இருக்கு. சொல்லுங்க. யாருகிட்டப்பா பேசிட்டு இருக்க? யார் என்கிட்ட பேசணும்னு நினைச்சு பேசாம சைலண்டா தலை குனிஞ்சு உக்காந்துருக்காங்களோ அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். டாடி பேசிக்கிட்டு இருக்கிறது எங்க கூட தான். ஆமா, கரெக்ட் தானே. அம்மா கூடவே என் செல்ல குட்டியை கூட பாராட்டலாம்ல. நீ கூட சூப்பர் டா தங்கம். உன்னை அடிச்சுக்க ஆளே இல்ல அஞ்சலி பாப்பா, நீ கிரேட், சூப்பர். அப்படிதான். தேங்க் யூ. என்னமோ எல்லாம் உங்க அன்பு. அம்மாடி. அஞ்சலி பாப்பா, எனக்கு ஒரு சின்ன டவுட். இன்னும் கேட்கலையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சீக்கிரம் கேளுங்க. அது நீங்க ஸ்கூல்ல ஜாயின் பண்ணது நேத்திக்கு தானே? ஸ்டூடெண்ட் எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எதுக்காக போட மாட்டாங்க? அம்மு எவ்வளவு நல்ல லீடர்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் தெரியறதுக்காக
ரொம்ப நாள் அவளை பார்த்திருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரே ஒரு சிச்சுவேஷன் வந்தாலே போதும். அம்மு கிட்ட இருக்கிற குவாலிட்டிஸ பார்த்து அவங்களே ஓட் போடுவாங்க. ம், ஆமா ஆமா, கரெக்டா பிளான் பண்ணினா நீ தான் வின் பண்ணுவ. ஓகே டாடி. ம் டாட், ம் அம்மு என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு நான் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன். அம்முவை ஸ்கூல் லீடரா ஆக்குற வரைக்கும் நான் கண்டிப்பா தூங்கவே மாட்டேன். ம். அம்மாடி. அஞ்சலி பாப்பா அன்னைக்கு அப்படிதான் எக்ஸாம் எழுதணும் தூங்காம எங்க எல்லாரையும் டென்ஷன் பண்ணில. அது மட்டும் வேண்டாமா? ராத்தோர், உன் மேல இன்னும் யாரும் கான்சென்ட்ரேட் பண்ணலன்னு நல்ல ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் பாத்துரு. அப்பா வேணாமா, நீங்க சாப்பிடுங்க. அமர், ம். ஆல்ரெடி ஸ்கூல் மாறி இருக்காங்க. அப்புறம் பாதி சிலபஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் இந்த போட்டி கிட்டின்னு போனா ஸ்டடீஸ் பிரச்சனையாகும் இல்லையா? ஆன்ட்டி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்க சைலண்டா இருங்க. ம், அஞ்சலி, இப்போ இந்த போட்டி எல்லாம் தேவையா? நீங்க நல்லா படிங்க, அது போதும். எங்களுக்கு தேவைதான் ஆன்ட்டி. அது சரி, எங்க அப்பாவே ஓகே சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ஏன் நடுவுல பேசுறீங்க? ஆ. அஞ்சு, அப்படிலாம் பேசக்கூடாது. அஞ்சு, பெரியவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் பேசலாமா? இல்ல டாடி. ஆனா அவனால ஒன்றும் இல்லை. மனோகர் கிட்ட அப்படி பேசுனது தப்பு. சாரி டாடி. ம் ஆமாங்க, அவ ஸ்கூல்ல லீடரா இருக்கிறதுக்கு கூட ஆமா, நான் அப்படியே அம்மா மாதிரி தானே பாட்டி. இல்லம்மு. அஞ்சலி பாப்பா, அம்மா ரொம்ப நல்லவங்க. தயவுசெய்து அவங்கள போல நீன்னு சொல்லாதம்மா. ஐயோ.